ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நல்லா இருந்த என்னோட முடி எப்படி கொட்ட ஸ்டார்ட் ஆச்சு, இப்போது நான் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் ரொம்ப வருஷமாக வந்து பெங்களூரில் தான் இருந்தோம். குழாயை திறந்தாலே நல்ல தண்ணி தான் வரும். அந்த சால்ட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 25க்கு மேலே எப்போவுமே தாண்டினது கிடையாது. ஸோ அந்த தண்ணி ரொம்ப நல்லாவே செட் ஆச்சு. அந்த டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அடர்த்தியாக ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ரொம்ப மோசமாலாம் இல்லை. தலைமுடி வந்து அந்த அளவுக்கெல்லாம் கொட்டாது, நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி பெங்களூரில் வந்து கிளைமேட் கூட ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும். வெயிலே வந்து பார்க்குறதுக்கு சான்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த கிளைமேட்டு அப்புறம் வாட்டர் நல்லா செட் ஆச்சு. நல்லா முடியும் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ திடீர்னு வந்து அந்த ஊரை காலி பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு வந்து ரொம்ப பயங்கர வெயில், அப்புறம் தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர சால்ட்டாக இருக்கும், பயங்கர உப்பாக இருக்கும். அந்த தண்ணியோட சால்ட் லெவலே வந்து 1600 பக்கத்தில் தான் இருக்கும். பயங்கரமாக இருந்துச்சு. நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு டோட்டலாக வந்து தண்ணி சேஞ்ச் ஆகும்போது முடிக்கும் ஒத்துக்கலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த 1600 சால்ட் லெவல் அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. நான் இப்படி தலை சீவுனாலே வந்து நிறைய முடி கீழே ஃபுல்லாக முடியாக தான் இருக்கும். பயங்கரமாக முடி கொட்டும். எனக்கு அது கவுண்ட் பண்ண கூட முடியாதுண்ணா. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப எடலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அடர்த்தியாலாம் இருக்குது, அது பார்த்தாலே தெரியும். முடி வந்து மொத்தமே வந்து இவ்வளோதான், அடர்த்தியெல்லாம் கிடையாது, இவ்வளோதான் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லணும்னா முடி நல்லா இருந்துச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது தான் சரி நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுமே இல்லை, இந்த சீப்பு தான். இதுக்கு முன்னாடி வந்து நான் யூஸ் பண்ண சீப்பு வந்து இந்த பல்லு வந்து பக்கத்தில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணது வந்து இந்த மாதிரி பெரிய பல்லு இருக்கிற சீப்பு வச்சு சீவலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு இதை சேஞ்ச் பண்ணேன். இந்த மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி பெரிய பல்லு இருக்கிற சீப்பு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரம், இது வந்து இப்போ நான் காமிக்கிற எந்த ப்ராடக்ட்டுமே ப்ரொமோஷன் கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். பேரனாட்டமி அப்படிங்கிற ஒரு சீரம் தான். ஸோ இந்த சீரம் வந்து நான் ஒரு 20 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஒரு 20 நாளாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா டெய்லி நைட்டு தான் இதை யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் வந்து ஆயில், அந்த மாதிரி தினமும் ஆயில் வைக்கிறது அதெல்லாம் கூடாது. இதை வந்து நான் டெய்லி நைட் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் 15 நாளாக. நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதும் 2-3 நாளாக ஒன்றும் கண்ட்ரோல் ஆகலை. அது நல்ல நிறைய முடி வந்து கொட்டிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு 1 வீக் போல் ஆச்சு எனக்கு இது செட் ஆகுறதுக்கு. 1 வீக் ஆச்சு, நல்லாவே செட் ஆகிருக்கு. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இதை மாதிரி எடுத்து இது வந்து டெய்லி நைட் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இப்போ ஹேர் ஃபால் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போது வந்து முடி வருது, ஆனால் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது 10% தான் எனக்கு இப்போ முடி வந்து ஹேர் லாஸ் ஆகுது. 90% வந்து எனக்கு முடி உதிர்றது கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஸோ அதுதான், அதனால் வந்து அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே. எனக்கு இது செட் ஆகிடுச்சு. நீங்களும் வந்து ஏதாச்சும் ப்ராடக்ட் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி பாருங்கள். 1 வீக்லலாம் ரிசல்ட் தெரியாது, கண்டிப்பாக ஒரு 15 நாள் ஆச்சும் ஆகணும். ஸோ நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இது மட்டுமே நான் மாற்றலைங்க. இந்த பேரனாட்டமியில் வந்து ஆயிலும் இருக்குது. இங்கே பாருங்கள், ரோஸ்மெரி ஹைபிஸ்கஸ் ஆயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ஹேர் க்ரோத் ஆயில்னு. இதை எப்படி யூஸ் பண்ணுவேன்னா தலை ஃபுல்லாக வந்து நல்லா சொதன்னு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருவேன். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த ஷாம்பு, இப்போ நான் ஷாம்பு கூட டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ஷாம்புவில் தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த 3 ப்ராடக்ட்டுமே இப்போது கொஞ்ச நாள், ஒரு 15 நாளாக தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது.
எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும். நான் அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் எந்த அளவுக்கு இருக்குது, ஹேர் க்ரோத் ஆச்சா, டென்சிட்டி வந்துச்சா அப்படின்னு நான் உங்களுக்கு நிச்சயமாக அப்டேட் பண்ணுறேன். முடி வளர்கிறதுக்காக இது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் கூட நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் கருவேப்பிலை தண்ணி குடிக்கிறது. நைட்டே வந்து கருவேப்பிலையை ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது நல்ல தண்ணி விட்டு நீங்கள் இப்போ இந்த அளவு இருக்கிற டம்ளரில் தான் நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த கருவேப்பிலை தண்ணியை ஸ்டவ்வில் வச்சு அதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள். நல்லா கொதிக்க விடுங்க. அந்த 2 கிளாஸ் தண்ணி வந்து 1 கிளாஸாக ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கம்மியானதும் அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து 1லேருந்து 2 சொட்டு அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி குடிக்கிற சூட்டுக்கு வந்ததும் அதை நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. அதை குடிச்சிட்டு 1/2 ஹவருக்கு மட்டும் ஒன்றும் சாப்பிடாதீங்க. மற்றபடி ருட்டீன் நீங்கள் வழக்கம் போல் என்ன சாப்பிடுவீங்களோ அதையும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் கீரை நிறைய எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 நாள் ஆச்சு கண்டிப்பாக கீரை சேர்த்துக்கோங்க. வாரத்துக்கு 2 நாள் தலைக்கு குளிங்க. ரொம்ப ஜாஸ்தியாகவும் குளிக்காதீங்க. தலையில் வந்து அந்த பிசு பிசுன்னு வரும். இப்படி தலை இது பண்ணாலே வந்து பிசு பிசுன்னு நெயிலெல்லாம் வரும். ஸோ அந்த அளவுக்கும் விட்டுறாதீங்க மண்டையை. அது ரொம்பவே வந்து டேஞ்சர். ஸோ வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் வச்சு தலை குளிங்க. நான் இப்போ இந்த 3 ப்ராடக்ட் தான் புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து ப்ரொமோஷன் இல்லவே இல்லை. எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதுவுமே வந்து இப்போ ஹேர் ஃபால் தான் கண்ட்ரோல் ஆகிருக்கு, இன்னும் முடி வளரல. புதுசாக முடி வளருதா, டென்சிட்டி ஆச்சா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா நிச்சயமாக அப்டேட் பண்ணுறேன். தலைக்கு குளிக்கும் போது மட்டும் வந்து நல்ல தண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். தண்ணி வண்டி வரும் இல்லையா, ஸோ அதில் தண்ணி பிடிச்சி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடிக்கு வந்து சில விஷயங்கள் நம்மளும் பண்ணணும். இதெல்லாமே நான் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற என்னோட கோகிலா அகர்ச்சன் சேனலில் நிறைய லாங்குவேஜ் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் கன்னடா, ஸ்போக்கன் தெலுங்கு, ஸ்போக்கன் மலையாளம், ஸ்போக்கன் ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.